ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை கோதுமை மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகுக்கு பதில் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி அலசி ஒரு 1/2 கப் போல் தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாங்க. மொத்தம் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மாவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட தோசை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேபேஜ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ பேன் வச்சிடலாம். பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு இதில் தோசை மாதிரி ஊற்றிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சீங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமாக வேகட்டும். 1 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு முடிச்சிடலாம். இதுக்கு இட்லி பொடியோட கார சட்னியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.